இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு பேச இருக்கிறார், நம்மோடு நடக்கவிருக்கிறார். நாம் அவரை கண்டுகொள்ள தயாராக இருக்கிறோமா என்ற ஒரு பின்புலமாக இந்த நற்செய்தி அமைந்து இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே நாம் ஆண்டவருடைய அருளையும் அவருடைய துணையையும் நாடி இந்த நற்செய்திக்கு நாம் செவிமடுப்போம். இன்றைய இறைவார்த்தையுடைய பகிர்வை நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறை திருவசனங்கள் 16 தொடங்கி 21 முடிய உள்ள இறை வசனங்கள். மாலை வேலையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் உள்ள கப்பர்நாகுமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிற்று, கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய பின்புலத்திலே நான் தான், அஞ்சாதீர்கள் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சீடர்கள் அஞ்சி கலங்குகிறார்கள். கப்பல், சீடர்கள், கடல், இயேசு என்ற ஒரு வட்டத்திற்குள்ளாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் நான் யார்? கப்பலா, சீடர்களா, கடலா, இயேசுவா என்றால் இதை ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னவென்றால், கப்பல் என்பது ஒரு பாதுகாப்பான ஒரு பயண இருக்கையை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதில் பயணம் செய்யக்கூடிய நாம். கப்பல் என்பது இந்த உலகம். இந்த உலகத்தில் நாம் அமர்ந்திருக்கும், இந்த பூமியின் மீது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடல் கொந்தளிக்கிறது. நம்மை சுற்றி 1000 பிரச்சனைகள் கொந்தளிப்போடு இருக்கின்றன. இருளில் அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்பார்கள். அதே போல நம்ம ஒரு இருட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு கயிறு மாதிரி இருக்கு, அதை மிதிச்சிட்டோம் அப்படின்னா பயந்துருவோம். உடனே அதை அடுத்த நாள் காலையில பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கயரா இருக்கலாம், இல்லை தண்ணி அடிக்கக்கூடிய ஓசா கூட இருக்கலாம். ஆனா அப்பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போது, ஆகா, இது ஒரு பாம்பு நினைச்சு இந்த இரவு முழுவதும் தூங்காம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை போலத்தான் நாமும் இந்த உலகத்திலே கடல் போல கொந்தளிக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்த்து நாமும் அவ்வாறுதான் துக்கப்பட்டு துயரப்பட்டு நாம் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனை நமக்குள் இருக்கிறது. எனவே இந்த கடலை போல நம் வாழ்க்கையிலே 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனை நம்ம தடுக்கவே முடியாது. பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை வாழ முடியுமான்னு கேட்டால் வாழ முடியாது. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் இருந்தார். ஆனா பிரச்சனை இல்லாமல் இருந்தாரா? இல்லை, அவருக்கும் பிரச்சனைகள் இருந்தது. எனவே பிரச்சனை என்பது இந்த உலகத்தினுடைய மையம் தான். அது வேற வழியே கிடையாது. ஆனால் 1000 தான் பிரச்சனைகள், கடல் போல துன்பம் வந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்த போது அந்த சீடர்கள் அச்சத்தையும் பயத்தையும் இன்னும் மிகுதியாக்குகிறது. ஏன்னா அந்த கடல்ல நடந்து வருது யாரா, பேயாடா அப்படின்னு பார்த்தாங்களே ஒழிய அது ஆண்டவராக அவருடைய கண்களுக்கு தெரியவில்லை. உடனே ஆண்டவர் தன்னுடைய குரலை சொல்லுகிறார், நான் தான், அஞ்சாதீர்கள் என சொல்லுகிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, அந்த குரலை கேட்டோமா உடனேயே சீடர்கள் அச்சத்திலும் கலக்கத்திலும் இருந்து அவர்கள், பயத்தில் இருந்து அவர்கள் தெளிவு அடைகிறார்கள். ஆண்டவர் இயேசுதான் நம்மோடு வருகிறார் என புரிந்து கொள்கிறார்கள். அவ்வளவு நேரம் அவர்கள் கடலில் உள்ள அந்த கொந்தளிப்பையும் அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பார்த்தார்கள். இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நம்ம இயேசுவை பார்க்க முடியாமல் இருக்கும் போதெல்லாம் நம்ம எதை பார்க்கிறோம்னா, பிரச்சனையை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சிக்கல்களையும் உதாசீனங்களையும், கண்ணீர் கதைகளையும், கண்ணீர் கொடுக்கக்கூடிய உறவுகளையும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோமே ஒழிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க நம் மனம் இல்லை. எவ்வாறு சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ குரலுக்கு செவிசாய்த்தார்களோ அப்பொழுதே அவர்கள் மறுகரைக்கு சென்று செல்லக்கூடிய அந்த அதிசயம் நடக்கிறது. எனவே நாமும் இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இயேசுவினுடைய குரலுக்கு செவிமடுத்தோம் என்றால், இயேசுனுடைய இறை வார்த்தையை நாம் வாசித்து சிந்தித்து தியானித்து கொண்டிருந்தோம் என்றால் நாமும் இந்த வாழ்க்கையினுடைய மறுகரைக்கு செல்ல முடியும். இந்த வாழ்க்கையிலிருந்து மறுகரை என்ன என்றால் ஆண்டவரோடு இணையக்கூடிய வாழ்க்கை, அந்த விண்ணுலக வாழ்க்கை. அந்த மறுகரையாகி அந்த விண்ணுலக வாழ்க்கைக்கு நாம் அடியெடுத்து செல்ல தயாராக இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வாழ்க்கையில இன்னைக்கு பிரச்சனைகள் எல்லாமே எதிரினால தான் வரும் அப்படின்னு இல்லை, நம்ம கூடவே இருக்கிறவங்கனாலையும் பிரச்சனைகள் வரும். எப்படி பார்க்கணும்னா, ஒரு புறாவும் காகமும் நல்ல நண்பர்களாக இருந்தனவா. அப்ப சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பறவைகள் எல்லாம் சொன்னவா புறாவை பார்த்து, நீ காகத்தோடு வைத்திருக்கக்கூடிய நட்பு நல்ல நட்பு அல்ல, மாறாக காகம் மோசமான ஆளு, அது திருடக்கூடியது, அதனால் உன் உயிருக்கே ஆபத்து உண்டு என்று புறாவை பார்த்து எச்சரித்தனவாம் மற்ற பறவைகள் எல்லாம். உடனே புறா சொன்னதாம், இல்லை இல்லை, அவன் எனக்கு உயிர் நண்பன், அவன் என்னோடு நல்லா இருக்கிறான், நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி புறா சொன்னான். சொல்லிட்டோன்னா புறாவும் காகமும் ஒரு நாள் வானத்திலே ஆடி பாடி மகிழ்ச்சியோடு பறந்து கொண்டிருந்தனவாம். அப்பொழுது ஒருவர் தன்னுடைய தலையிலே தயிர் பானையை எடுத்துட்டு வந்திருக்கிறார். இதை பார்த்த காகம் விரைவாக சென்று தயிர் பானையிலே அமர்ந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய தயிர் அனைத்தையும் உண்டு விடுகிறது. எடை குறைவதை கவனித்து அந்த தயிர் கொண்டு செல்பவர் உடனடியாக பானை எடுத்து பார்க்கிற, தயிரே காணும்.
தயிரை உண்ட காகம் பறந்து சென்று விட்டது. ஆனால் அந்த தயிருக்கு கொண்டு வந்த நபர் மேலே பார்க்கும்போது புறா பறந்து கொண்டிருக்கிறது. என்னை ஏமாற்றியா பறக்கிறாய் என்று கல்லை எடுத்து புறாவை அடித்துகிறார். புறா சுருண்டு விழுந்து இறந்து போகிறது. இப்பொழுதுதான் புரிகிறது, இந்த காகத்துடைய நட்பு அவருடைய உயிருக்கு ஆபத்தாக மாறுகிறது. நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடியவருடைய, சுற்றி இருக்கக்கூடியவர்களே, நம்ம பழகக்கூடியவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காக பிறரை நாம் காகமாக பார்ப்பதை விட, நான் யாராக இருக்கிறேன்? ஒரு புறாவாக இருக்கிறேனா? அப்ப நான் சூழ்ந்திருப்பவர்களை யார் என்று பார்க்க வேண்டும். காகமாக இருந்தால் அவர்களை தள்ளி வைக்க பழகிக்கொள்ள வேண்டும். இல்லை, நான் காகமாக இருக்கிறேனா என்றால், நாம் பிறருக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, பிறருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, பிறருக்கு இகழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே இன்று நாம் படுகிற துன்பங்களும் வேதனைகளுக்கும் அருகில் இருப்பவர்களும் காரணமாகத்தான் இருக்கிறார்கள். எனவே நாம் நண்பர்களை, நல்ல நண்பர்களை எப்படி தேடுகிறோமோ அதே போல தீய நண்பர்களை களையவும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை விட்டு விலகவும் தெரிய வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் துன்பமும் துயரும். எவ்வாறு சீடர்கள் அந்த கடல் கொந்தளிப்பை பார்த்து அரண்டு போய் இருந்தார்களோ, இருளில் இருந்தார்களோ, அப்பொழுதே அதே போல நாமும் இருளில் தான் இருக்க முடியும் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இருளில் இருந்த அந்த சீடர்கள் ஒளியாகிய இயேசுவை பார்த்தார்கள். கண்கள் அவர்களுக்கு திறக்கப்பட்டது. ஆகையால் அவர்கள் மறுகரைக்கு செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை. எனவே நாமும் நம்முடைய விழிகளை திறப்போம். நாமும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லுவோம். இந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது கடல் கொந்தளிக்கிற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம முதுகுக்கு பின்னாடி 1000 பேர் 1000 பேசலாம். நம்ம எப்ப பார்த்தாலும் பின்னாடி திரும்பி திரும்பி அவங்க என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க, என்னைய பத்தி எப்படி பேசலாம், என்னைய பத்தி விமர்சனங்கள் வாழ்க்கையில் யதார்த்தம் தான். விமர்சனங்களை நாம் என்னைக்குமே தவிர்க்க முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஒரு நல்ல விமர்சனம் வருகிறதா, அதை ஏற்று வளர்த்து கொள்வதற்கான விமர்சனங்கள் வருதா, அதையும் ஏற்று நாம் இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய, நம்மை மட்டப்படுத்தக்கூடிய, நம் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனங்களையும் தூக்கி எறிந்து விட்டு நாம் போய்கொண்டேதான் இருக்க வேண்டும். எனவே என்னைய பத்தி எங்க அண்ணன் என்ன சொல்றாரு, என்னை பத்தி எங்க மாமியார் என்ன சொல்றாங்க, என்னை பத்தி எங்க மருமக என்ன சொல்றாங்க, என்னை இந்த ஊர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நம்ம பின்னோக்கியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம முன்னோக்கி செல்லக்கூடிய வாழ்க்கை தடைபட்டு விடும், இருளாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். எனவே முன்னோக்கி செல்வதற்கு உதவியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவர் நம் முன் வருகிறார். ஆனால் நான் தான், அஞ்சாதீர்கள் என சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட உன்னதமான இறைவன் நமக்கு மறுகரைக்கான வழியை காட்டுகிறார். அவரை நாம் பற்றி கொள்ள எவ்வளவு தூரம் முயற்சி எடுக்கிறோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். எனவே நான் தான், அஞ்சாதீர்கள் என ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எதை நினைத்து அஞ்சி கொண்டிருக்கிறோம்? பிரச்சனைகளையும், கவலைகளையும், கண்ணீர்களையும், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க என்று இந்த உலகத்தில் கடல் போல கொந்தளிக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட, நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவரை சிந்தித்து பார்ப்போம். கடல் போல துன்பம் வந்தாலும் ஒரு ஆண்டவர் வந்தார். வந்தவுடனேயே அவர்களுக்கு கடல் போல துன்பம் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆண்டவர் மட்டும் கண்ணுக்கு தெரிந்தார். மறுகரைக்கு சென்றார்கள். இன்று நாமும் அன்றாட திருப்பலிகளுக்கு செல்கிறோம், அன்றாட இறை வசனங்களை வாசிக்கிறோம், திருப்பலியிலே நற்கரணை எடுக்கிறோம். இருந்தாலும் நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுத்தோம் என்றால், நாமும் பத்திரமாக இந்த பிரச்சனைகளினுடைய பார்வை அகன்று இன்னக பிறப்பிற்கு, மறுகரைக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க ஆண்டவர் உதவுவார். எனவே நாமும் கலக்கத்தில் இருந்த அந்த சீடர்களைப் போல இல்லாமல், தெளிவடைந்து மறுகரைக்கு சென்ற சீடர்களைப் போல மாறுவோம். இந்த வாழ்க்கையை நாம் கொண்டாடுவோம். ஆமென்.